ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் சத்துமாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு 4 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக 250 ml கப்புக்கு 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நான் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியான அளவு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். நமக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் சத்து மாவில் நல்லா வந்து ஸ்வீட் இருக்கும். அதனால் இந்த அளவு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் கரெக்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தூசி எதுவும் இல்லாத மாதிரி உள்ள சர்க்கரை தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை தூசி இருக்குது சர்க்கரையில் அப்படின்னா ஒருக்கா கூட வெல்லத்தை வந்து லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரட்டும். நம்ம சேனல்லே நிறைய சத்து மாவு ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். அப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு சத்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சத்து மாவு வந்து கரெக்டாக 250 ml கப்புக்கு 1 கப் வந்து சத்து மாவு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் வந்து தண்ணி, 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வந்து வெல்லம், அப்புறமா 1 கப் வந்து சத்து மாவு. இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு அளவு. சத்து மாவு சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இந்த கொழுக்கட்டை வந்து செய்யலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் இதில் வந்து 1 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையில் லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடி கொழுக்கட்டைலாம் நம்ம வந்து பிடிச்சி எடுப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு கூட நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்புறமா கொஞ்சம் பால்ஸஸாக கூட பிடிச்சி எடுத்துருக்கேன். சின்ன உருண்டையாகவும் நம்ம பிடிச்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம இட்லி பிளேட்டை வந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு வந்து கொழுக்கட்டைலாம் நம்ம சூப்பராக வந்து குக் ஆகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை வந்து வேகும் போதும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக சத்து மாவில் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி வந்து ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சத்து மாவு வச்சு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் வந்து சத்து மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா உதிரியாக இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும். நம்ம பிடிச்சோம் இல்லை கையில் பிடிச்சோம் அப்படின்னா பிடிப்படணும். உடைக்கும் போது ஈஸியாக உடஞ்சி வரணும். அதுதான் நம்முடைய புட்டு மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ புட்டு குழல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து சத்து மாவில் பண்ணியிருக்கிற புட்டு மாவு நெக்ஸ்ட் லேயராக சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்லே நிறைய சத்து மாவு ரெசிபிஸ் இருக்குது. சேனலோட ப்ளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பியும் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நான் வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வாழைப்பழம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சத்து மாவு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து வாழைப்பழமும் தேங்காய் துருவலும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புட்டு குழலில் வந்து தண்ணி ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான புட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் அரிப்பு வச்சு நம்ம சத்து மாவு வந்து அரைச்சி எடுத்துடலாம். சத்து மாவு பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி ஒருக்கா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு, நம்ம எடுத்திருந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு வேண்டான்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வரை சாஃப்டாக இருக்கும். நம்ம வெறும் சத்து மாவு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்து செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து சூடாக அப்போவே செஞ்சு உடனே சாப்பிடுங்க. வெறும் சத்து மாவு வந்து மட்டும் செய்கிறதா இருந்தால் உடனே சூடாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்ல சூடாக நல்லா வந்து தண்ணி வந்து பாயில் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பாயில் ஆன உடனே எடுத்து இந்த மாதிரி சூடோடே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவுலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இடியாப்ப குழல் இருக்கலாம், அந்த அச்சு இருக்கலாம், அதில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம அதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 மாத குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்து அப்படின்னா கொஞ்சமாக வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஹெவியாக தேங்காய் பால்லாம் சேர்த்து கொடுக்காம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடியாப்பம் வந்து கொடுக்கலாம். நம்ம ஆவியில் தான் வேக வச்சு வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து இட்லி பிளேட் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதில் வந்து புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். புளிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே கவர்மெண்ட் சத்துமா வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேங்காய் துருவல் வந்து சேர்த்து கொடுக்க வேண்டாம். சும்மா பிளெயினாக இடியாப்பம் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிற இடியாப்பத்தை விட இந்த மாதிரி சத்து மாவில் செய்கிற இடியாப்பம் சத்தும் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சூப்பராக வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக சத்து மாவு இனிப்பு தோசை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவு வந்து சத்து மாவு சேர்த்துருக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சத்து மாவு. கூடவே 1 ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வந்து சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு 3/4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எந்த கப்பில் வந்து சத்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். 3/4 கப் தண்ணியிலே நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து இது இருக்கட்டும். நமக்கு வந்து இது உள்ளே வைக்கிறக்கூடிய ஒரு ஃபில்லிங்ஸ் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஃபில்லிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களோட ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக வேண்டி ஒரு பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். கூட வந்து நான் வந்து சின்ன நேந்திர பழத்தில் வந்து 3 நேந்திர பழம் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்து அப்படின்னா 1 இல்லை 2 கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நெய்யிலே வந்து நல்லா ஒருக்க வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே நிறைய சத்து மாவு ரெசிபிஸ் இருக்குது. கவர்மெண்ட் சத்து மாவு ரெசிபிஸ், அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நெய்யில் வந்து ஒருக்க வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நமக்கு வந்து வாழைப்பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடுதல் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வாழைப்பழம் வந்து நல்லா மேஷெல்லாம் ஆகி வர வேண்டாம். நமக்கு வந்து ஓரளவு வந்து வதங்கி வந்தாலே போதும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து நான் வந்து ஏலக்காய் தூளை வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து வாழைப்பழம் ரெடியான போதும். இப்போ அது வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து தோசை வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ பேனில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நம்ம சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து மாவு வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை பேனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரொம்ப வந்து விரிக்கணும்னு வேண்டாம், ஓரளவு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா சும்மாவே நீங்கள் இதை மாற்றி போட்டோ நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு சுவை இல்லாமல் எப்படி வந்து தோசை இல்லைனா சப்பாத்திலாம் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு சப்பாத்தி ரெசிப்பியில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பபிள்ஸ் வந்திருக்கு, நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வந்து பேனில் வச்சே உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தோசை மாதிரி சுட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வேக வைக்கும்போது அந்த வெல்லம்லாம் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் பண்ணுவோம்ல இனிப்பு தோசை, அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா தோசையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த தோசை பேட்டர் கூட சோடா, பேக்கிங் சோடா, அப்புறமா கோதுமை மாவு எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு கிறிஸ்பினஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவும் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே தோசை வந்து நீங்கள் வந்து சத்து மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அதுவும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான் சூப்பரான ஒரு இனிப்பு தோசை வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து நேந்திரப்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு வாழைப்பழம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.